இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம். கிராமப்புறத்தில் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் டேனியல் மற்றும் மேரி. அவர்கள் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தங்கள் 3 பிள்ளைகளுக்கும் உலக கல்வியை விட வேத வசனங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் முதன்மையாக கற்றுக் கொடுத்தனர். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வேத வசனத்தை தங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக கொண்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்கினர். அவர்களது மூத்த மகன் ஜான் தன் இளம் வயதிலேயே குடும்ப வறுமையை போக்க சென்னைக்கு வேலைக்கு போக வேண்டியதாயிருந்தது. அங்கே பல தவறான சகவாசங்களும் எளிதில் பணம் சம்பாதிக்கும் குறுக்கு வழிகளும் அவனை சூழ்ந்தன. ஆனால் சிறு வயது முதல் அவன் பெற்ற கர்த்தரால் போதிக்கப்பட்ட அறிவு அவனை நல்வழியில் நிறுத்தியது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நேர்மை தவறாமல் தன் உழைப்பை மட்டுமே நம்பினான் அவன். அதே போல இளைய பிள்ளைகளாகிய ரூத் மற்றும் டேவிட் ஆகிய இருவரும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறருக்கு தீங்கு நினைக்காதவர்களாகவும் மற்றவர்களின் துயரங்களை கண்டு மனம் இறங்குபவர்களாகவும் இருந்தனர். ஒருமுறை ஏற்பட்ட கடுமையான புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பல குடும்பங்கள் தங்கள் உடைமைகளை இழந்து தவித்தன. ஆனால் டேனியலின் குடும்பமோ தங்களுக்கு இருக்கிறதை வைத்து எளிமையாக மன நிறைவோடு வாழ்ந்து வந்தனர். ஜானும் தான் நேர்மையாக சம்பாதித்த பணத்தை தன் குடும்பத்திற்கு கொடுத்து உதவினான். அப்போது அக்கம் பக்கத்தினர் டேனியலிடம், இந்த கடுமையான காலகட்டத்திலும் உங்கள் பிள்ளைகள் எந்த தீய பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் மிகவும் பொறுமையாகவும் சமாதானமாகவும் இருக்கிறார்களே, இது எப்படி சாத்தியமானது என்று வியப்புடன் கேட்டனர். அதற்கு டேனியல் புன்னகையோடு, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உலக செல்வங்களை சேர்த்து வைக்கவில்லை, ஆனால் சிறு வயது முதலே கர்த்தருடைய வழிகளையும் சத்தியத்தையும் போதித்தோம். தேவன் வழிநடத்தும் பிள்ளைகளின் சமாதானம் இப்படித்தான் பெரிதாயிருக்கும் என்றார். ஆம், எனக்கு அருமையானவரே, ஆண்டவர் எப்பொழுதும் சந்ததிகளை ஆசீர்வதிக்க பிரியமாயிருப்பவர். காரணம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி கர்த்தரால் அருளப்படும் ஈவு. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று இயேசு கூறினார். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கென்று தேவ தூதர்களை நியமிக்கிற நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தார். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் தாவீதுக்கு ஆணையிட்டார். அதுபோலத்தான் கர்த்தர் உங்கள் சந்ததியையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவர். எனவே விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்தில் வளருங்கள். உலகத்தில் அநேக விதமான போதனைகள் மனிதனின் மூளையை, இருதயத்தை, சிந்தனையை திசை திருப்பச் செய்கிற அநேக விதமான போதனைகள் வந்துவிட்டது. ஆனால் உங்கள் பிள்ளைகளோ இயேசுவின் நாமத்தில் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உலகம் முழுவதும் சமாதான குறைச்சல்கள், தனிமையுணர்வு, நிந்தைகள், போராட்டங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். துன்மார்க்கர்கள் எங்கும் சுற்றித் திரிகிற இந்நாட்களில் பொல்லாதவர்களின் கூட்டம் இயேசுவை சுற்றி வளைந்து கொண்டது போல பெருகி இருக்கிற இந்நாட்களில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். மற்றவர்களின் காலை வாரி விடுதல், மற்றவர்களை விழத்தள்ளுதல் போன்ற காரியங்களையே நடப்பிக்க துடிக்கும் கொடுமைக்காரர்கள் எங்கும் இருக்கிற இந்நாட்களில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் கொடுமைக்கு தூரமாவார்கள். எதிர்காலத்தை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், கொள்ளை வியாதிகளை குறித்த பயம் இந்நாட்களில் முதியவர்களை மாத்திரமல்ல இளைஞர்களையும் பாதித்திருக்கிற இந்நாட்களில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் பயமில்லாதிருப்பார்கள். ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான
நபர்கள் வேலை இழப்பை சந்திக்கும்படியாக மிகப்பெரிய நிறுவனத்தின் நிமித்தம் வருகிற திகில், எதிர்பாராத செய்திகளின் நிமித்தம் வருகிற திகில் போன்றவற்றிற்கு இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் தூரமாயிருப்பார்கள். இவைகள் ஒன்றும் உங்கள் பிள்ளைகளை அணுகுவதில்லை. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உரிமையாக்கி கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இது எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை தேவனை பெருக பண்ணுவீராக. இந்த கடைசி காலங்களிலே அப்பா பல்வேறு விதமான கர்த்தாவை பாவங்கள் பெருகியிருக்கிற நாட்களிலே பிள்ளைகளை கர்த்தா வேலி அடைத்து என் தேவனீர் பாதுகாத்து கர்த்தாவை எங்கள் சந்ததியின் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் என் தேவனீர் அப்பா ஊற்ற வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.